நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஸ்ருதி கண்ணை திறந்து பாரு. பாருங்க ஷாம், ஸ்ருதி ஸ்ருதி கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறா. டாக்டர் வேற இன்னும் வரல. இப்ப என்ன பண்றது தம்பி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன செய்வேன்? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஸ்ருதி, ஸ்ருதி கண்ணை திறந்து பாரு. சின்னா, என்னாச்சு? சின்னா, நீ எங்க போயிருந்த? அக்கா ப்ளீஸ். சின்னா, என்னது கையில காயம்? ரஹீம் தாத்தா, கொஞ்சம் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வாங்க. அஞ்சலி உன்கிட்ட தானே சின்ன கேக்குறா. ஏன் பேசாம இருக்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன, ஏதாவது பிரச்சனையா? அக்கா அது ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். நான் என்னோட ரூமுக்கு போறேன். கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்னா, அந்த லாவணியாவை பார்க்கணும்னு தானே கிளம்பி போன? என்ன சொன்ன அவ? நான் பேசுறதுக்கு ஓ மேல கோவத்தை காட்டினாளா? ஏன் இப்ப நீ இவ்வளவு கோவமா இருக்க? பாட்டி, நான் லாவணியாவை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா டைரக்டா அவங்ககிட்ட சொல்லிட்டே போயிருந்திருப்பேன். ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதனாலதான் போனேன். சீக்கிரமா வர சொல்றேன்ல, வாங்க. ஹலோ மிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கீங்க? முறை என்னோட ப்ராப்ளம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லியும் நீங்க வரவே இல்ல. இப்போ எனக்கு சுத்தமா டைமே இல்ல. ஒருவேளை இப்ப நீங்க லேட் பண்றதால ஸ்ருதிக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். எங்க சார விடு. நீங்க போங்க, வாங்க. இங்க பாருங்க.
கவலைப்படாதீங்க. ஷாக்கால இவங்க மயங்க விழுந்துட்டாங்க. அதுவும் இல்லாம மார்னிங்ல இருந்தே இவங்க எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். டாக்டர் சார், சாரி, நான் ஸ்ருதி விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அதனால தான் நான் உங்களை அந்த மாதிரி இழுத்துட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. போலாமா? வாங்க. பாட்டி, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே பாட்டி இல்லை. ப்ளீஸ், இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. பாட்டி, சரி சின்னா, இத பத்தி அப்புறமா பேசுறேன். ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட பாட்டி, உன்னோட எதிரி இல்ல. நான் எது செய்ய நினைச்சாலும் அது உன்னோட நன்மைக்காக தான் இருக்கும். அது எனக்கும் தெரியும் பாட்டி. ஆனா ஒரு சில முடிவுகள் நல்லதோ கெட்டதோ நானாவே எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவசரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது தப்பா தான் இருக்கும். சின்ன அண்ணா அக்கா சொல்ல ப்ளீஸ், அந்த ஸ்ருதியை பத்தி எதையும் பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் சொல்ல வந்தது லாவண்ய பத்தி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஸ்ருதி, இப்ப உங்களுக்கு பரவாயில்ல? என்ன இவ யோசிக்கிறா? ஏன் ஸ்ருதி, உனக்கு தலையில ஏதாவது அடிபட்டுச்சா? என்னாச்சுக்கா? நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அஸ்வின் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஸ்ருதி, அவன் உன்கிட்ட தப்பா ஏதாவது? அதெல்லாம் இல்லக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அது நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேனா, அப்ப பாஸ் ரொம்ப கோவமா இருந்தாரு. அதனால என்ன சைட்டுக்கு போக சொன்னாரு.
அங்க ஏதோ ரிப்பேர் வேலை போயிட்டு இருந்தது. அந்த வீட்ல ஒரு இடம் இடிஞ்சு விழுந்துருச்சு. என்னால வெளியில வர முடியல. டோரும் லாக் ஆயிடுச்சு. நான் போட்ட சத்தம் யாருக்கும் கேட்கல. நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். ரொம்ப பயந்துட்டேன்க்கா. என்ன தைரியம் அந்த அஸ்வினுக்கு? இப்படி எல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். இந்த நிமிஷமே அங்க போய் அந்த அஸ்வினை அப்படியே அப்படியே நான் குத்த அவன் வாழ்நாளில மறக்கவே கூடாது. ஆமா சொல்லிட்டேன். அவன் என்ன மனுஷனா இல்ல ராட்சசனா இப்படி கொடுமைப்படுத்தியிருக்கான்? அதான் அவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கும் தெரியும்ல. இவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க மாட்டான். நாளையில இருந்து அவன் கம்பெனிக்கு வேலைக்கு போகாம இருந்தா தான் நல்லதுன்னு தோணுது. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. நான் சொன்னது உண்மைதானே? இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போகல. அந்த பொண்ணு மேல இருக்கிற காதலுக்காக குடும்பத்தையே மறக்க போறியா? இந்த குடும்பத்து மேல நீ பொறுப்பா இருக்கேன்னு இப்ப கூட நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுச்சின்னா. உன்னோட அப்பா அம்மா. பாட்டி ப்ளீஸ். இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சின்ன அம்மா அஞ்சலி, எனக்கு நல்லா தெரியும் உங்க 2 பேருகிட்ட அம்மா அப்பாவை பத்தி பேசினா பிடிக்காதுன்னு. ஆனா உண்மையை மறைக்கிறதுனால அது இல்லைன்னு ஆகாது. இந்த காதலுங்கிற வார்த்தை இருக்கே, அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும்தான், அழிவு. குடும்பம், கல்யாண வாழ்க்கை, எத்தனை பேருடைய வாழ்க்கை அந்த காதல் அழிச்சிருக்கு. பாட்டி, என்ன பொறுத்தவரை காதல் ஒரு பெரிய விஷயமே இல்லை. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதை நீங்க காதல்னு சொல்றீங்களோ அந்த காதலுக்கு என் வாழ்க்கையில இடமே கிடையாது. இதை நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இந்த உலகத்துல நான் என்ன மட்டும்தான் ரொம்ப அதிகமா நம்புறேன். சின்ன, இந்த மாதிரி பேசுறது ரொம்ப சுலபம். எனக்கு நல்லா தெரியும் நீ தப்பான பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்க. அதனால நீ இந்த தப்பை செய்ய நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன். நான் சொல்றேன் சின்ன, அந்த பொண்ணு லாவண்யாவை விட்டு விலகிறது நல்லது, அவ்வளவுதான். பாட்டி, உங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்ல போறேன். என்னால லாவண்யாவை மறக்க முடியாது. அவளை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம்ன்ற வார்த்தையில நம்பிக்கையே கிடையாது. என்னோட வாழ்க்கை இனிமே எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சின்ன அக்கா எனக்கு பசி இல்ல, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. சின்ன தனியா இருக்க விடுனா எப்படி விட முடியும்? நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ இப்ப யார பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அக்கா நான் அந்த ஸ்ருதியை பத்தி யோசிக்கவே இல்லை. மறுபடியும் ஸ்ருதி. ஆனா நான் இப்ப லாவண்யா பத்தி தான் பேச வந்தேன். சின்ன ஸ்ருதிக்கு என்னாச்சு? என்கிட்ட கூட எதுவும் சொல்ல மாட்டியா? சரி விடு, நீ மட்டும் தான் பேசாம இருப்பியா? நான் உன்னோட அக்கா சின்ன. உன்னை விட அதிகமா எனக்கும் கோவம் வரும். ஆனா தயவு செஞ்சு இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல. நான் ஊட்டி விடவா? இப்போ கோவம் தீர்ந்துடுச்சுல்ல, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்ல. பொரியல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்காக நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்காக நான் இவ்வளவு ஆசையா பொரியல் செஞ்சு கொடுத்தல, அதுக்காகவாவது சொல்ல ப்ளீஸ். சின்ன உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னாச்சு? தயவு செஞ்சு அந்த கடவுள் மேல நம்பிக்கை வையுங்க அத்தை. தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதுங்க. இப்போ ஸ்ருதிக்கு எப்படி இருக்கு பிரியா? அது முன்ன விட பரவாயில்ல. ஆனா ரொம்ப களைப்பா இருக்கான். அதனால நல்லா தூங்குறா. எப்ப பார்த்தாலும் ஸ்ருதி அங்கேயும் இங்கே துரு துருன்னு ஓடிக்கிட்டு இருப்பா. இவளுக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே. அவ இப்படி பேசாம ஒரே இடத்துல படுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆண்டவா அவளுக்கு துணையா இருப்பா. அத்தை, கொஞ்ச நேரம் அவ தூங்கட்டும், அதுவும் நல்லதுதான். அவ கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், அப்பதான் நல்லது. ஆண்டவா அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது.